ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபியூஷன் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கறி குழம்பு மெத்தடில் கருப்பு கொண்ட கடலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் ஓவர் நைட் கருப்பு சுண்டலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுண்டலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரில் 4 to 5 விசில் விட்டு நல்ல சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அப்புறமா 8லேருந்து 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, சின்னதாக நறுக்கின தக்காளி, ஒரு தக்காளியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா ஆறுனோன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 5லேருந்து 7 சின்ன வெங்காயம் நறுக்கியது, சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 8லேருந்து 10 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் இதில் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு மெத்தடில் செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி கறிக்குழம்பு மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வணக்கி அரைச்ச அந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க கருப்பு சுண்டலை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்க்காமல் அப்படியே வெறும் சுண்டலை மட்டும் சேர்த்திங்கன்னா அதோட முழு சத்தும் கிடைக்காது. நான் நைட்டு ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சேன். அதனால் அப்படியே ஊற வச்ச தண்ணியோட வேக வச்சு அந்த தண்ணியும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நம்ம கடாயிலே கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கீத்து தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.